الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்துக்குரிய பட்ட வகுப்பு மாணவர்களே, புனித ரமலான் இஜ்திமா 2025 இரவு பகுதியிலே சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். சொர்க்கத்தினுடைய நுழைவாயில்கள், வாசல்கள் என்ற தலைப்பில் எத்தனை வாசல்கள் என்பது குறித்தான செய்திகளை பார்த்துட்டு, அந்த வாசல்களில் அந்த சொர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய காவலாளிகள் இருப்பார்கள், பாதுகாவலர்கள் இருப்பார்கள் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டும்போது ஹஸனத்துஹா, அந்த சொர்க்கத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லி காட்டுறான். இப்போ பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒருவர் அல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை அல்லாஹ் அறிவான். நிறைய பாதுகாவலர் இருக்கிறார்கள்னு இந்த செய்தி விளங்குது. அதுல பொதுவாக சொர்க்கத்தினுடைய காவலாளிகள்னு சொல்லும்போது நாம எல்லாருமே ஒரு பெயரை நம்ம விளங்கி இருக்கிறோம். என்ன பெயரு? ரிலுவான். ரிலுவான் அப்படிங்கிற அந்த பெயர் நிறைய பேர் வைப்பாங்க. சொர்க்கத்துக்குன்னு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு பாதுகாத்து கொண்டிருப்பார், அவருடைய பெயர் ரிலுவான் அப்படின்னு நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இது குறித்தான செய்திகளை, ஆதாரங்களை பார்க்கும்போது நிறைய ஹதீஸ் நிறைய வரலாற்று நூல்கள்ல, தஃப்சீருடைய நூல்கள்ல சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிலுவான் என்ற செய்திகள் பதிவு செய்யப்படுது, கருத்தாக பதிவு செய்யப்படுது, அல்லது சில அறிஞர்களுடைய கருத்தாக பதிவு செய்யப்படுது. சில அறிவிப்புகளும் பதிவு செய்யப்படுது. முழுமையான அறிவிப்பு இல்லாம சில துண்டான அறிவிப்புகளும் பதிவு செய்யப்படுது. அந்த அறிவிப்புகளை வச்சு ஹதீஸுகள்ல நம்ம தேடி பார்க்கும் பொழுது ஒரு சில அறிவிப்புகள்ல சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிலுவான் அப்படிங்கிற தகவல் வருகிறது. முஸ்னது ஷிஹாப் அல் கவாயி அப்படிங்கிற அந்த கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வருது. சூரத்து யாசீன் யார் வழமையாக ஓதி வருகிறாரோ அவருடைய மௌத்துடைய நேரத்துல மலக்குல் மௌத்து வருவாங்க. அவங்களுடைய உயிரை கைப்பற்ற மாட்டாங்க. அவங்க சொர்க்கத்தினுடைய காவலாளியாகிய ரிலுவான் அவர்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிலுவான் அவர்கள் ஒரு தண்ணீரை, சொர்க்கத்தினுடைய தண்ணீரை கொண்டு வருவாங்க. அதை இவருக்கு குடிக்க கொடுப்பாங்க. அது குடித்த உடனே அந்த மௌத்தினுடைய நேரத்துல ஒரு வகையான தாகம் ஏற்படும். அந்த தாகம் எல்லாம் இவருக்கு தீர்ந்து போயிடும். அது அப்ப மட்டுமல்ல, கபரிலும் அவருக்கு தாகம் ஏற்படாது. மறுமையில எல்லாருமே சூரியன் நெருங்கும் தாகம் ஏற்படும் சொன்னமா இல்லையா, அந்த நேரத்திலும் அவருக்கு தாகம் ஏற்படாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தாகம் ஏற்பட்டு ஹவுது கௌசருக்கெல்லாம் முஃமின்கள் அந்த தண்ணி குடிப்பாங்கல்ல, நல்லவர்களுக்கு ஹவுதுல இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீர் தடாகத்துல இருந்து தண்ணி கிடைக்கும். அப்படி இவருக்கு அந்த தேவையும் இருக்காது. அந்த அளவுக்கு அவருக்கு தாகம் தீர்ந்தவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்னது ஷிஹாப் அல் கவாயிங்கிற அந்த நூல்ல வருகிறது. அதே போல உம்தத்துல் காரிங்கிற அந்த ஷரஹுடைய நூல்கள்லையும், அல் மௌதுஆத் லி இப்னுல் ஜௌஸி அப்படிங்கிற அவங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் சொல்லப்பட்ட அந்த நூல்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதே போல அல் மஜ்ரூஹின் லி இப்னு ஹிப்பான் அதுலயும், அதே போல அல் காமில் ஃபி ضعஃபா இமாம் உகைலி அவர்கள் தொகுத்த அல் காமில் ஃபி ضعஃபா அப்படிங்கிற அந்த நூல்கள் எல்லாம் வேறு சில அறிவிப்புகள் வருது. என்னன்னு சொன்னா, ரமலான் குறித்து ஒரு ஹதீஸ் வருது. ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய ரிலுவான் அவர்களை அழைப்பான். அழைத்து சொல்லுவான், ரமலான் வந்துருச்சு, சொர்க்கத்தை எல்லாம் நீங்க தயார் பண்ணுங்க, ரெடி பண்ணி வைங்க, அதனுடைய வாசல்களை திறந்து வைங்க, மூடவே கூடாது இந்த மாசம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற தகவல் வருகிறது. இந்த ரெண்டு செய்திகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அதுல வரக்கூடிய சில அறிவிப்பாளர்கள், குறிப்பாக மஹ்லத் இப்னு அப்துல் வாஹித், ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் இந்த யாசீன் சூராவுடைய சிறப்புன்னு, அதுல மஹ்லத் இப்னு அப்துல் வாஹித், அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான், இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள், சரியில்லாதவர்கள். இவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இல்லைங்கிற ஒரு செய்திகள் அவங்க சம்பந்தமா பதிவு செய்யப்படுது. அதனால அந்த ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இல்லை. ரமலான் சம்பந்தமான ஒரு அறிவிப்புகள் நம்ம சொன்னோமா இல்லையா, அதுல அந்த செய்திகளையே பலகீனமான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்ங்கிற தரத்துல வரக்கூடிய புத்தகத்துலதான் அதெல்லாம் பதிவு செய்யறாங்க. அந்த நூல்கள்ல வரக்கூடிய சில அறிவிப்பாளர்களும், குறிப்பாக அஸ்ரம் இப்னு ஹௌஷப் அப்படின்ற ஒரு அறிவிப்பாளர் வராரு. அவர் ஹதீஸுகளை ரொம்ப பொய்யாக சொல்லக்கூடியவர். அதனால அவர் வரக்கூடிய அந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இப்படி நம்ம சர்ச், நிறைய அறிவிப்புகள் வருது, ஒன்னு ஒன்னா சொன்ன டைம் ஆயிரும். இப்படி நம்ம சர்ச் பண்ண எல்லா அறிவிப்புகள்லையும் ஏதோ ஒரு பலகீனம் அதுல இருக்கு.
அப்ப அந்த பலகீனமான ஹதீஸுகளை கொண்டு சட்டம் என்னன்னா நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக வரலாற்று நூல்கள்ல, தஃப்சீருடைய நூல்கள்ல வந்து பலமான ஹதீஸுகளை தான் பதிவு செய்யணுங்கிற கொள்கை இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா பதிவுக்காக, தகவலுக்காக பலகீனமான ஹதீஸுகளே பதிவு செய்துட்டு போவாங்க. ஆனா ஒரு ஆதாரம் எடுத்துக்கொள்ளத்தக்க வகையில இந்த அறிவிப்புகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதனால உறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிதுவான் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தரத்துல ஹதீஸுகள் இல்லை. தகவலுக்காக பலகீனமான ஹதீஸுகள் அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் தகவல்களை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது நிறைய செய்திகள் வருது, நம்ம அது ரொம்ப நேரம் போயிடும், தேவையில்லைன்னு கூட. அது உதாரணத்துக்கு 2 செய்தியை மட்டும் எடுத்து சொன்னேன். அடுத்ததாக இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்து உள்ள போவாங்க, சொர்க்கவாசிகள் உள்ள போறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கவாசிகளுக்கு என்று ஒரு அமைப்பை உருவாக்குறான். நம்ம உலகத்துல வாழும், நமக்குடைய தோற்றங்கள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்து வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. இப்படி நிறைய தோற்றங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல நுழையக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தோற்றங்கள்ல அல்லாஹ் சில மாற்றங்களை ஏற்படுத்துறான். அது சமமான மாற்றமாக எல்லா சொர்க்கவாசிகளும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 3326வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹலகல்லாஹு ஆதம வ தூலுஹு 60 திராஅன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். புகாரியில இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதமை அவர்களுடைய தோற்றத்திலே அல்லாஹ் படைத்தான். அவர்களுடைய உயரம் 60 திராஅன் 60 முழம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்துல படைச்சானா எல்லா மனிதர்களையும் அவங்களுடைய தோற்றத்துல தான் படைப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்துல படைச்சான் அப்படின்னா நம்முடைய படைப்புக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. பொதுவா நம்முடைய படைப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தையா ஒரு பேபியா இருப்போம், அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் பெரிய ஆளா வருவோம், ஒரு சின்ன பிள்ளையா வளருவோம், அதுக்கப்புறம் வளருவோம். இப்படி நம்முடைய தோற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்ப இன்னைக்கு எனக்கு இருக்கிற தோற்றம் வந்து நான் குழந்தையா இருக்கும்போது இருக்குமானா இருக்காது. அந்த தோற்றம், சின்ன குழந்தை தோற்றம் அப்படியே மாறி 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 ஒரு முழுமையான ஒரு தோற்றம் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும். ஒரு 30-35 வருஷம் ஆன பிறகுதான் அந்த முழுமையான தோற்றம் நமக்கு கிடைக்கும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை படைக்கும் போது அவருடைய தோற்றத்துல படைச்சான்னா, ஒரு கால ஆதம் குழந்தையாக இருந்து வளர்ந்து ஒரு முழுமையான தோற்றம் அடையும் போது எந்த தோற்றத்தில் வந்திருப்பார்களோ அந்த தோற்றத்திலே படைச்சான். அப்படின்னா நம்மள மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருந்து வளர்ந்து சின்ன பிள்ளையாகி அப்புறம் வாலிப வயசு அப்படிலாம் வரல. படைக்கும் போதே அவர்களுடைய முழுமையான அந்த தோற்றத்துல, முழுமையான அந்த அமைப்புல அவர்கள் படைக்கப்பட்டார்கள்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி படைக்கப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹைட் எவ்வளவு? 60 முழம். ஒரு முழங்கிறது வந்து 1.5 அடி. இதுதான ஒரு முழம், திரா. இது வந்து ஒரு தோராயமாக ஒரு 1.5 அடி. இப்ப 60 முழம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை? 90 அடி. 90 அடி. அதாவது இப்ப நம்ம 6 அடியில உள்ளவங்க சொல்றோமா இல்லையா? 6 அடியில நம்மள இருக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அத்தாவு ரசூல் உஸ்தாத் 6 அடி நினைக்கிறேன், 6 ஃபீட் தானே. அத்தாவு ரசூல் ஒரு 6 அடி, பாசுத்த 6 அடி இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்கள மாதிரி ஒரு 15 பேர் நிக்க வச்சிங்கன்னா எவ்வளவு ஹைட் இருக்கும்? அது அந்த ஹைட் இருப்பாங்க சொர்க்கவாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுமை யதுகுலுல் ஜன்னத அலா சூரத்தி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உயரம், அவங்களுடைய தோற்றம் எப்படி, அப்படித்தான் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் இருப்பார்கள். அப்ப அவங்களுடைய உயரம் எவ்வளவு? 90 அடி. 60 முழம், தோராயமாக 90 அடி. இப்போ இந்த ஹால் எடுத்துக்கிட்டீங்களா, இது நீட்டு வந்து ஒரு 50 அடி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அமான் ஹாஜர் அவங்களுடைய ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கணும், அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். இந்த ஹால் அவங்களுடைய இந்த ஒரு மண்டபம் ஒரு 50 அடின்னு வைங்களேன். அப்ப அவளோட ஹைட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. நம்ம சொர்க்கத்துல நுழையக்கூடிய ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் இந்த உயரத்துல அவங்க இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. ஃபலம் யஸல் அல் ஹல்கு யன்குஸு ஹத்தல் ஆன். படைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைட்டு குறைஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஹைட்டு ஒருத்தர் 6 அடி 5 அடி இப்படின்னு அந்த ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் அந்த 60 அடி 90 அடி 60 முழம்ங்கிற அந்த ஹைட்ல அவங்க இருந்தாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய உயரம் அந்த மாதிரியாக இருக்கும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துல நுழையக்கூடியவர்கள் லா யபசுபூன ஃபீஹா, அதுல வந்து துப்ப மாட்டாங்க, சளியோ எச்சிலோ அந்த மாதிரி துப்ப மாட்டார்கள். வலா யந்தஹிதூன, அவங்களுக்கு மூக்குல சிந்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அசுத்தங்கள் அவங்களுக்கு வராது. வலா யதகவ்வதூன, அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள். அதே போல வரஷ்ஹுஹும் அல் மிஸ்க், நம்முடைய உடம்புல இருந்து வேர்வை வருமா இல்லையா, வேர்வை நாற்றம் நம்ம டியோட்ரண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்,
அந்த ஸ்மெல்லு போறதுக்காக. ஆனா சொர்க்கவாசிகளுக்கு வேர்வை வந்தால் அது கஸ்தூரியை போல மனமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வலா இஹ்திலாஃப பைனஹும், இந்த சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா எல்லா சொர்க்கவாசிகளும் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு அந்தஸ்துகள்ல இருப்பாங்க. ஒருத்தர் பெரிய சொர்க்கத்துல இருப்பாரு, நிறைய அல்லாஹ்வுடைய நியாமத்தை அடைஞ்சிருப்பாரு. அவங்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடோ வலா தபாகுத, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கோபப்படுறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. குலூபுஹும் கல்புன் வாஹிதா, எல்லாருடைய உள்ளமும் ஒரே உள்ளமாக இருக்கும். எனக்கு ஒரு உள்ளம் இருக்கு, இதுல மாற்ற கருத்து வருமா? என்னுடைய உள்ளத்துல நான் என்னைய பத்தி தப்பா நினைப்பேனா? நினைக்க மாட்டோம். ஒரே மாதிரியான உள்ளமாக, யாரும் அடுத்தவரை பார்த்து கோபப்படாதவராக. அவருக்கு நிறைய சொர்க்கம் கிடைச்சிருச்சு, இந்த துனியாவில் ஒருத்தரோட ஒருத்தர் வசதியானவராக, செல்வந்தராக, நல்ல அந்தஸ்துல இருக்கும்போது ஒரு வகையான கோபம், பொறாமை, ஒரு வகையான கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் அது சொர்க்கமாவே இருக்காது. இப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா, இங்கிருந்து அனுப்பும் போது உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்குறான், உள்ளத்திலையும் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்குறான். உள்ளத்துல உடல்லையும் அல்லாஹ் ஃபிட்டா கொண்டு போறான், உள்ளத்தையும் ஃபிட்டா கொண்டு போறான். அங்க போய் அடுத்தவனை பார்த்து கோபப்பட்டு பொறாமப்பட்டு அவனுக்கு அவ்வளவு கிடைக்குது, நமக்கு இவ்வளவுதான் கிடைக்குது, இந்த மாதிரி இருந்தா அது சொர்க்கமாக இருக்காது. இருக்கிறத அவன் அனுபவிக்க மாட்டான், இல்லாததை பார்த்து என்ன செய்வான், ஒரு மாதிரி அவன் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அந்த மாதிரியான அமைப்புகளை இல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரே மாதிரியான உள்ளமாக சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். அதே போல இந்த சொர்க்கவாசிகளுடைய உடல் அமைப்பு, ஹைட் நம்ம பார்த்துட்டோம். உடல் அமைப்புகள் குறித்தாக சில ஹதீசுகள் வருது, திருமதி, அகமது போன்ற சில ஹதீஸ் கிதாபுகள் வருது. இந்த ஹதீஸ ஒரு சில அறிஞர்கள், அதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை குறித்து சில விமர்சனங்கள். ஷஹர் இப்னு ஹௌஷப் அப்படின்றது, முன்னாடி பார்த்தது அஸ்ரம் இப்னு ஹௌஷப், இவர் ஷஹர் இப்னு ஹௌஷப். இந்த அறிவிப்பாளர் குறித்து ரெண்டு விதமாக விமர்சனம் பண்றாங்க. அவர் அறிவிப்பாளர் நல்லவர்னு சொல்றாங்க, சிலர்கள் விமர்சித்தும் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சில அறிஞர்கள் இது நல்ல ஹதீஸ் தான், ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில உள்ள ஹதீஸ்ன்னு சொன்னதுனால இந்த தகவலையும் நம்ம கூடுதலாக சொர்க்கவாசிகளை குறித்து அவங்களுடைய தன்மைகளை குறித்து சேர்த்துக் கொள்வோம். இது திருமதியில 2545வது ஹதீஸாக வருது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, சொர்க்கவாசிகள் உள்ள நுழையும் போது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, ஜுருதன் முருதன். ஜுருதன் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல எல்லாம் முடி இருக்குல்ல, கையில முடி இருக்கு, காலில் இருக்கு, மறைவிடங்கள்ல முடி இருக்கு, இந்த முடிகள் எல்லாம் இல்லாதவர்களாக, நீங்கியவர்களாக நுழைவார்கள். முருதன் அப்படின்னு சொன்னா தாடி வளராத ஒரு தோற்றம் இருக்குல்ல, ஒரு வயசுல மீச, அதாவது நம்ம தாடி வராத ஒரு பக்குவம் இருக்கு, ஒரு பருவம், அப்ப எப்படி இருப்பாங்க, அதுக்கு தான் முருதன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல உள்ளவர்களாக, தாடி இல்லாதவர்களாக அவர்கள் நுழைவார்கள். முக்கஹலீன, சுருமா இடப்பட்டவர்களாக நுழைவார்கள். அப்படி அவர்கள் நுழையும் போது அபுனா சலாசீன அவு சலாசி வ சலாசீன சனா, அப்படி உள்ளே நுழையும் பொழுது தோராயமாக 30 அல்லது 33 வயசுள்ளவர்களாக இருப்பார்கள். பொதுவாக வாலிப வயசுன்னு சொல்றது ஒரு 30ல இருந்து 35 வயசை தான் முழுமையான வாலிப வயசுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 20 வயசு 22 வயசுலாம் வாலிபம், அது ஒரு வாலிபத்தினுடைய தொடக்கம். ஆனா ஒரு முழுமையான ஒரு வாலிபம், முழுமையான ஒரு மனிதனுடைய தோற்றம் சொன்னா ஒரு 30-35 வயசுல தோற்றத்தை பாருங்க. 20 வயசுல உள்ள போட்டோவே 30-35 வயசுல உள்ள போட்டோவும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய டெவலப்மெண்ட் தெரியும். 35 வயசுல இன்னும் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய தோற்றங்கள்ல சுருக்கம் வரும், வயசாகிற மாதிரி ஒரு முகம் என்ன செய்யும், பளபளப்பு குறையும். அப்ப அந்த வாலிப அல்லது நல்ல பலமான வயசுங்கிறது ஒரு 30-35 வயசு. அப்போ அல்லாஹு தஆலா உயரத்தையும் அல்லாஹு கொடுக்கிறான், அதே போல நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு வயதையும், அந்த தோற்றத்தை உள்ளவர் எப்படி ஆரோக்கியமாக முழுமையானவர்களாக இருப்பார்களோ அப்படி அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மக்களை அல்லாஹ் ஆக்குகிறான். இதுவெல்லாம் சொர்க்கவாசிகளுடைய தன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகளை நாம் மற்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.